முத்தழகு சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். முத்தழகு இப்பதான் அஞ்சலியோட மனசு ரொம்ப குளுகுளுன்னு இருக்கு. இங்க முத்தழகு அந்த தீர்த்தத்தை குடிச்ச உடனே நான் நினைச்ச மாதிரியே இந்த முத்தழகு கண்டிப்பா இனி குழந்தை பெத்துக்கவும் முடியாது, பூமி கூட சேர்ந்து வாழ போறதும் கிடையாது அப்படின்னு இங்க முத்தழக பார்த்து ரொம்ப நக்கலா சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க அஞ்சலி. இங்க பூசாரியும் இந்த ரெஜினாவும் அஞ்சலியும் சொன்ன மாதிரியே இந்த தீமையை நான் செய்யலனா என் குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனை ஆயிரும், இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு முத்தழகுக்கு அந்த தீர்த்தத்தை தராம ரொம்ப நேரமா தயங்கிக்கிட்டே நிக்கிறாரு. இங்க முத்தழகு என்னோட குழந்தைக்காக அந்த தீர்த்தத்தை சீக்கிரமா கொடுங்க சாமி அப்படின்னு கேட்க, இங்க குருக்களும் வேற வழியே இல்லாம அஞ்சலி பேச்ச மீறவும் முடியாம கடவுள் மேல எல்லா பாரத்தையும் போட்டு அந்த விஷம் கலந்த தீர்த்தத்தை முத்தழகுக்கு கொடுக்கறதுக்காக வராரு. இத பார்த்து அஞ்சலி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இங்க பூமி இன்னொரு பக்கம் தன்னுடைய வேண்டுதலை செய்யறதுக்காக அங்க தேங்காய் வித்துட்டு வந்த ஒரு பையன் கிட்ட பணத்தை கொடுத்து, இவ்வளவு தேங்காயமும் இந்த கோயில் சன்னிதானத்துல நீ எனக்காக உடைச்சிரு அப்படின்னு அந்த பையன் கிட்ட சொல்றாரு. பூமி சொன்னதை கேட்ட அந்த பையனும், இவ்வளவு தேங்காயமும் நீங்க ஒரே ஆளே வாங்கியிருக்கீங்க, எனக்கு பணம் கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க சொன்ன மாதிரியே தெய்வத்தோட சன்னிதானத்துல நான் இந்த தேங்காயெல்லாம் உடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்றான் அந்த பையன். இங்க குருக்களும் ரொம்ப மனசு வேதனையோட கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இந்த தீர்த்தத்தை குடி முத்தழகு அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு. இத பாத்துட்டு இருக்க அஞ்சலி, சீக்கிரமா இந்த தீர்த்தத்தை குடி முத்தழகு, அப்பதான் வயிறு வலி தாங்காம நீ கதறி அழுகிறத நான் பார்க்க முடியும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இங்க முத்தழகும் தன்னோட குழந்தைய நீதான் காப்பாத்தணும் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க குருக்கள் கொடுத்த அந்த தீர்த்தத்தை குடிக்க போகும்போது அந்த பையன் பூமி சொன்ன மாதிரியே வேண்டுதலுக்கு தேங்காய் உடைச்சிட்டு இருக்கும் போது அதுல இருந்து வந்த ஒரு தேங்காய் சில்லு முத்தழகோட கையில பட்டு அந்த விஷம் கலந்த தீர்த்தம் கீழே கொட்டிருது. உடனே முத்தழகு தீர்த்தம் கீழே கொட்டிருச்சே, ஏதாவது அசம்பாவிதமா நடக்க போகுதோ அப்படின்னு பதறி போறாங்க. இத பார்த்த குருக்களும், நல்ல வேலை இந்த தெய்வம் தான் முத்தழகோட சிசுவை காப்பாத்திருக்காங்க. உடனே குருக்கள் முத்தழகு கிட்ட, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாமா, இந்த தெய்வம் உன் குழந்தைக்கும் உனக்கும் எப்பவும் துணை நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்துட்டு இருந்த அஞ்சலி செம ஷாக் ஆயிட்டு, ஐயோ பாய்சன் கலந்த அந்த தீர்த்தம் கீழே கொட்டி போச்சே, இந்த முத்தழகோட வயிற்றுல வளர்றத ஒரேடியா அழிச்சிடலான்னு பார்த்தா இப்படி ஆயிருச்சே, பிளான் வேற சொதப்பிருச்சே அப்படின்னு பயங்கர கடுப்பாகிறாங்க. இங்க பொன்னி முத்தழகு கிட்ட, தீர்த்தம் கொட்டினதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத, அதான் சாமியே சொல்லிட்டாருல, உன்னையும் குழந்தையவும் இந்த தெய்வம் காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி முத்தழக வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க.